இப்படியாக அப்பா ஸ்தோத்திரம் அந்த அடிமைத்தனத்துல கிடந்து ஆண்டவரே தேற்று வரலாமல் ஆற்று வரலாமல் அப்பா ஸ்தோத்திரங்கள் வாடி கிடந்த இடத்துல ஆண்டவரே என்னை தேடி வந்து ஆண்டவரே என்னை தூக்கி சுகம் கொடுத்து பலப்படுத்தி ஆண்டவரே இதுவரைக்கும் தாங்கி நடத்துகிறீரே அதுபோல இங்க இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில தேவன் கிருபையாய் மனமிறங்க வேண்டுமாய் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவரும் கெட்டு போவது உமக்கு சித்தமில்லை, ஒருவரும் ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தாவே உடைய கரங்கள் குன்றி போகவில்லை ஆவியானவரே. நீர் எல்லார் மேலும் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா சூரியனை உதிக்க பண்ணுகிற தேவன், எல்லார் மேலும் அப்பா மழையை வருஷிக்க பண்ணுகிற தேவன் ஆவியானவரே. அப்பா இந்த கேசி காலத்தில் இருக்க ஒவ்வொருடைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்கும்படியாய் ஸ்தோத்திரம். என்னுடைய பாவங்களுக்காக நீ மறித்து உன்னுடைய பாவங்களுக்காக ஆண்டவரை நீ ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே. என்னுடைய நோய்களை குணமாக்கும்படியாக நீ தள்ளுகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீ ஏற்று ஆவியானவரே. அந்த சிலுவையில ஆண்டவரே 6 மணி நேரம் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்காக நீ சிலுவை சுமந்தீரே, சிலுவை தொங்குனீரே அப்பா உடைய உடலில் உள்ள
ஒரே தெய்வம் இயேசு ஒருவர் தான். நாங்க எத்தனையோ தெய்வத்தை தேடி ஓடி என்னென்னமோ செஞ்சு பார்த்தோம். எங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லைங்க. எங்க அப்பாவுடைய குடி மாறல, எங்க அண்ணனுடைய குடி மாறல, என் குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் மாறல, என் குடும்பத்தில் உள்ள வறுமைகள் மாறல. எப்போ இயேசு எங்களை தேடி வந்தாரோ, ஏசப்பா எங்க குடும்பத்தை எப்ப தேடி வந்தாரோ, எங்க அண்ணனுடைய வாழ்க்கை மாறினது, எங்களுடைய வாழ்க்கை மாறினது. எங்களை ஒரு சாட்சியா நிறுத்திருக்காரு. எந்த ஊர்ல எந்த சொந்த பந்தங்களால யாரால நாங்க வெறுக்கப்பட்டோமோ, யாரால ஒதுக்கப்பட்டோமோ, யாரால நிராகரிக்கப்பட்டோமோ அவர்கள் மத்தியில தேவன் இன்னைக்கு அநேகருக்கு மத்தியில எங்களை சாட்சியாய் நிறுத்தி வச்சிருக்காரு. ஆண்டவரே, ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள் ஆண்டவரே. நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ ஒருவேளை எங்களுக்குள்ள குழப்பங்கள் நம்பிக்கை இல்லாத காரியம் இருக்கலாம் ஆண்டவரே. என்னுடைய கடன் மாறுமா, என்னுடைய வியாதி தீருமா, எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனைலாம் மாறுமான்னு சொல்லி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை மாத்தின ஆண்டவருடைய வாழ்க்கையை மாத்துங்க ஆண்டவரே. இந்த பகுதியில் ஆண்டவரே அப்பா இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் அப்பா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். அவர் குடும்பம் ஆண்டவரே அப்பா அதிகமாய் செழித்தோங்கி இருக்குமானா நாங்கள் மனதார வாழ்த்துக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இந்த 2026 இந்த பகுதியில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே சமாதானமா இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஒருவேளை என்னுடைய உன்னை நன்மை